ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ரவா லட்டு பண்ணுறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி, திராட்சை, கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக எனக்கு பிடிக்கும். அப்புறம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி ரவை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நெய்யில் ரவையை போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் முந்திரி கூட இது கூடவே இது பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினப்புறம் மிக்ஸியில் ஒரு பல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே சேர்த்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப்பில், சின்ன கப்பில் 1 2 நான் 3 கப் சுகர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் லிமிட்டாக தான் போடுவேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஆல்ரெடி இதில் சூடாக நெய் இருக்குது. அதே நெய்யில் நட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதிலே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக காசின பால் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம். நான் ஆல்ரெடி காசின பால் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எலிகன்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிஸி குக்கிங். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம் இன்னொரு டிஷ்ஷோட.